இலவச மருத்துவ முகாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து நடத்தின. கோயமுத்தூர் மாநகரம் சிவானந்தபுரத்தில் உள்ள லிட்டில் லேம்ப்ஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி வளாகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம், தி ஐ ஃபவுண்டேஷன், கொங்கு பல் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்தின. இந்த முகாமில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதில் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை, குழந்தைகளுக்கான கண் நோய் குறித்த ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள், பல் சார்ந்த பரிசோதனைகளும் சிகிச்சைகளும், பிசியோதெரப்பி சிகிச்சைகளும் வழங்கப்பட்டன. கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் எம். ஆறுமுகம், எக்ஸ்-எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் சி. சிவசாமி, வி. ஆர். பாண்டியன், அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் செயலாளர் சையது இப்ராஹிம், தலைவர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு கண் மற்றும் பல் சிகிச்சை முகாமினை துவக்கி வைத்தனர். தி ஐ ஃபவுண்டேஷன் மகேஸ்வரன், பிசியோதெரபிஸ்ட் பாத்திமா, ரிஹானா, மருத்துவர் கார்த்திகா, விமல் பிரசாத், திமுக மாமன்ற உறுப்பினர் சிவா என்கின்ற பழனிசாமி, சுரேஷ், கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாமை நடத்தி கொடுக்க வந்துள்ள நன்றி, வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தோழர் எம். ஆறுமுகம் அவர்களை ஒரு சில நிமிடம் உங்கள் முன் உரையாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாராட்டுதலுக்குரியது, வரவேற்கக்கூடிய ஒன்று. ஏற்று நடத்தக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை சொல்லி, இந்த முகாமினை நடத்துவதற்கான முறையை முயற்சியெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் ஏ. சையது இப்ராஹிம் அவர்களையும் அகில இந்திய ஒருமைப்பாட்டுக் கழகத்தினுடைய கோவை மாவட்ட செயலர், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது என்பது ஒரு சமூக பார்வையோடு பார்க்க வேண்டும். இந்த 2 மருத்துவமனைகளும் இலவசமாக செய்து கொடுப்பதற்கு முன்வந்திருப்பது என்பது பாராட்டுதலுக்குரியது. அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இதில் கலந்து கொண்டு அது வேல்யூ தெரியாது, அது போனதுக்கு அப்புறம் தான் வேல்யூ தெரியும். இப்போ பார்க்க முடியாதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போவே அது செக்அப் பண்ணிவிட்டு ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் அது கரெக்ட் பண்ண நல்லது. சேம் திங், இப்போ நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவோம், பல்லு இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போவே அதை செக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணால் பெட்டராக இருக்கும். வித் திஸ் ஃபியூ வேர்ட்ஸ் I welcome all of you and thank you. I would like to appreciate hospital இங்க வந்திருக்க பெரியவங்களுக்கும் இது ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த மிஸ்டர் சையத் அங்கிள், thank you. You have been a gentleman for the past 5 years, I know. ஒவ்வொரு விஷயமும் இயர்லி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். வர்றதுக்கு முன்னாடியே அதை காப்பாற்றிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடியே நீங்கள் ஒரு சில அறிவுரைகளை கண்ணுக்காகவும் பல்லுக்காகவும் நீங்கள் வந்திருக்க மருத்துவர்கிட்டையும் ஃபிசியோதெரப்பிக்கு வந்திருக்க டாக்டர்கிட்டையும் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா உங்களோட நேரம், உங்களோட வலி, உங்களோட பணம் எல்லாமே குறைஞ்ச அளவு ரொம்பவே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. From I Foundation Coimbatore. So I like to thank my chairman for conducting this eye camp, and I am happy to participate in this eye camp. So எல்லாருமே வந்து கண் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஆப்ரேஷனும் பண்ணுறோம், ஃப்ரீ சர்ஜரி. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். பிரசிடண்டாக உயர்த்தி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை வந்து அவர் வந்து வாரந்தோறும் இந்தியா முழுவதும் இந்த அமைப்பின் சார்பாக அவர் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட சேர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்து ஐ ஃபவுண்டேஷனோட நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அமைப்பினுடைய தலைவர் அவர்களை நான் இந்த சமயத்தை கௌரவிக்கவிட்டால் நான் வந்து ரொம்ப எனக்கு மனசாட்சி கேட்க. ஆகவே